அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது குரோதி வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் வருடங்களில் 60ல் 38வது வருடமாக இருக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. சித்ரா பௌர்ணமி, சித்திரை கொண்டாட்டங்கள், சித்திரை தேர் திருவிழான்னு சொல்லி பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த சித்திரை மாதத்தில் அனுபவிக்க போகிறாங்க, இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மிதுன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதமானது உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டப்பட்டு அனைத்து வேலைகள்லையுமே செயல்பட்டு வெற்றிகளை குவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சித்திரை மாதமானது எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடுங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்படுகிறது. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாக பெறும். அதே மாதிரி மன தைரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு நீங்குங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் கோபங்கள் உங்களுக்கு உண்டாக பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. தொழில் வியாபாரத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கத்தான் செய்யும். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் கூட சில நேரங்களில் உண்டாகலாம். அதனால் நிதானமாக அவர்களிடம் பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் தேடுபவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். கவனமாக பேசுவதன் மூலமா நெருக்கம் அதிகரித்து காணப்படும். அதே போல விருந்தினர் வருகை, குடும்பத்தாரின் ஆரோக்கிய குறைவு, இதன் காரணமாக செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு சில்லறை சண்டைகள் அதிகம் ஏற்படுங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தினருடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலமாக வீண் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக செயல்பட பாருங்கள். உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செய்தாலும் அந்த விஷயங்களில் கவனமாக செய்வது உங்களுக்கு நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிக்கிறது நல்லது. வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அரசியல் துறையினருக்கு நல்ல பெயர் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகள்லையும் நன்மைகளை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவதில் வல்லவர்களாகவும் திகழ்வீங்க. திட்டமிட்ட
காரியங்களும் சிறப்பாகவே நடந்து முடியும். அதே போல வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வர வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும். தந்தை மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை எடுப்பீங்க. மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும் பொழுது அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் அமையப்பெற போகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படியதாகவும் இருக்கும். அதே போல தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையிலே இருந்த மனக்குழப்பங்கள் தீரப்பெறும். எதிலையுமே தெளிவான சிந்தனை இருக்கப்பெறும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். அவர்களின் நலனுக்காக சிறிது பாடுபட வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் சிறிது கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்ட நஷ்டங்களை அறிந்து செயல்படுவதில் நீங்கள் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் அனுபவமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் எதிர்ப்புகள் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். தொல்லைகள் தீரும். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில நேரங்களில் பணவரத்து தாமதப்பட தான் செய்யும். வீண் ஆசைகள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடந்து முடியும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதிலையும் தாமதங்கள் உண்டாக பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகள் மூலமா நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் எதிர்பார்த்த காரியங்களும் சிறப்பாகவே நடந்து முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் அனுசரணையும் தேவைப்படுவது அவசியங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் உண்டாகலாம். பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்பதற்கு முன்பாக அது பற்றி பரிசீலிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் அமைவதற்குரிய நிலை சாதகமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். எல்லாரிடமும் இனிமையாக பேசி பழக பாருங்க. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது மிகுந்து நிதானமாகவும் சிக்கனமாகவும் நடந்து கொள்வது அவசியம். புதிய வாய்ப்புகள் கிட்டப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல் துறையினர் எதிலையுமே எப்பொழுதுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையப்பெறப் போகிறது. சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் கிடைத்தாலும் எதிரிகளின் கை ஓங்கியே காணப்படும். வாயை கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு எதிலையுமே நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மையை தரும். கல்வியில் கூடுதல் கவனம் எப்பொழுதும் தேவைப்படும். அதே சமயம் இந்த சித்திரை மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். அதே போல் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் அதிகரித்து காணப்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சுப காரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவுங்க. இந்த சித்திரை மாத முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு அதிகப்படும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தமும் நீங்க பெறும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு
சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு சற்று அதிகளவிலேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் அனைத்து விஷயத்திலையும் சூதானமாக நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்கி 9 ஏழைகளுக்கு புளியும் சாதம் அன்னதானம் வழங்க மனத்தெளிவு உண்டாகும், அறிவுத்திறன் அதிகரிக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகப்பெருமான் வழிபாடு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.